ஈரானுடனான போரை தொடர கூடுதலாக $200 பில்லியன் நிதி தேவை என அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகன் கோரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் கடந்த மாதம் 28ஆம் திகதி போர் தொடுத்தன. இதற்காக மிகப்பெரிய படையை அமெரிக்கா மத்திய கிழக்கு பகுதிக்கு அனுப்பியுள்ளது. ஈரான் மீதான தாக்குதல் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக தொடர்கிறது. ஈரானில் ஏராளமான இலக்குகளை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் அமெரிக்க இராணுவ தலைமையகம் ஈரான் போருக்கு கூடுதலாக $200 பில்லியன் நிதி தேவை என கோரிக்கை விடுத்துள்ளது. இது மிகவும் அதிகமான தொகையாகும். இந்த புதிய செலவின கோரிக்கைக்கு அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் ஆதரவு கிடைக்குமா என்பது தொடர்பில் தகவல்கள் வெளியாகவில்லை. இது குறித்து அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்சேத் கூறுகையில், இந்த தொகையில் மாற்றம் ஏற்படலாம். இராணுவத்திற்கு தேவையான நிதியை உறுதி செய்ய நாடாளுமன்றத்தை அணுக உள்ளோம். மோசமான நபர்களைக் கொல்ல இராணுவத்திற்கு கூடுதல் நிதி தேவைப்படுகிறது என்றார்.